இப்போ விஜய் ஜெயிலுக்கு போகிறதோ இல்லை வாழ்க்கை முடிய போகிறதோ ஊரை விட்டு ஓட போகிறதோ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறதோ எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆளாக தான் இருக்கும். 150 கோடி 200 கோடிலாம் சும்மா இதுக்கு மேலே படத்தை தரமாட்டாங்க, மார்க்கெட் முடிய போகுது. ஆனால் அரசியலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் அசால்ட்டாக. லாக்அப் மரணங்கள் இந்த திமுக ஆட்சியில் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. போகிற போக்கில் இந்த இவன் சரியில்லை, இந்த அவன் அந்த பிள்ளை எப்படி பண்ணிட்டான் அப்படின்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பாதுகாப்பு போட முடியாது. அது வந்து திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர், அதே நேரத்தில் மிகவும் இளமையான ஒரு மனிதர் உமாபதி அவர்களை மீட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் சார். தாவேகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு, தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகு எங்களுடைய தலைவர் எப்படி களத்துல நிக்கிறாரு, மக்களை அதீதமா சந்திப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அதுதான் கேட்கணும்னு வரேன். இப்ப மும்பை பயணம் போயிருக்காரு ஒரு வளைகாப்புக்காக. தேர்தல் யுக்தி தானே. என்ன நினைக்கிறாரு விஜய்? தேர்தல் யுக்திங்க. எப்படியான யுக்தி நினைக்கிறான யுக்தி அப்படின்னா, இப்ப வந்து என்னன்னா அட்லிக்கு வந்து அம்பானியோட தொடர்பு இருக்கு. சரி, இப்ப நாளைக்கு தேர்தலுக்கு ஒரு டொனேஷனுக்கு போனா நீங்களா போய் கேட்க முடியாது. அட்லியை பிடிச்சிங்கன்னா அட்லி ஏஜென்சிக்காரனை பிடிச்சி அம்பானியை தொடர்பு பண்ணி இந்த மாதிரி இந்த பார்ட்டி இருக்குது, ஜெயிச்சாருன்னா நம்ம இது பண்ணலாம் சார், நீங்கள் ஒரு 100 கோடி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஜெயிச்சு வந்தாருன்னா ஒரு 500 கோடி 1000 கோடி ஈஸியாக ஒரே நாளில் சம்பாதிக்கலாம். இன்னொரு 500 பங்குக்கு வந்து இப்போ லைசன்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு 10,000 கோடியிலேருந்து 25,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். சும்மா ஒரு பிச்சை காசு போட்டு வைங்க, ஒரு 100 கோடி கொடுத்து வைங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு லாபி. அந்த லாபி அட்லிட்ட இருக்கு. அட்லி வந்து ஒரு பெரிய லாபியிஸ்ட். தேர்தல் நிதிக்காக விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த மண்டபத்தை வித்துட்டாரு அப்படின்லாம் செய்திகள் உழவுதே, அது எப்படி? அது சும்மா கிளப்பி விடுறதுதான். லலித்குமார்கிட்ட அந்த லலித்குமார்கிட்ட தனக்கு சொந்தமான கல்யாண மண்டபத்தை வித்துட்டு தான் தேர்தல் செலவுகளுக்கு பயன்படுத்துறாருன்னா சொல்றாங்க. தேர்தலுக்கு என்ன செலவு பண்ணும்? மாநாடுகள் நடத்துறது. மாநாடு நடத்துறதுக்கு தான் அந்த இவங்க கொடுக்குறாங்க, ஆதவர்ஜுனா. அப்ப கட்சிக்கு மொத்த நிதியும் ஆதவர்ஜுனா தான் செலவு பண்றாரு. செலவு பண்றது பூரா ஆதவர்ஜுனா. அதுக்குதானே கூட வச்சிருக்காங்க. இல்ல, ஆதவர்ஜுனா கூட இருக்கிறது செலவுகளை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும், அவர் பல இடங்கள்ல பேசுறது கட்சிக்கும் தலைவர் விஜய்க்குமே நெகட்டிவா வந்து முடியுதே. அத விஜய் எப்படி அணுகிறாரு, எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரு? அதாவது அதுவும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. என்னன்னா, இப்போ விஜய் ஜெயிலுக்கு போறதோ இல்லை வாழ்க்கை முடிய போறதோ ஊரை விட்டு ஓட போறதோ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போறதோ எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆளாக தான் இருக்கும். அது ஆதவர்ஜுனா. எலெக்ஷனுக்கு அப்புறம் அது நீங்க பாப்பீங்க. தன்னுடைய கரியரின் உச்சத்திலிருந்து நான் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன், என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே இந்த அரசியலுக்காக ஒப்படைக்கிறேன்ற மாதிரி பேசுறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப என்னன்னா, ஒருத்தன் சாராயம் வித்துட்டு இருக்கான்னு வைங்க. ஒரு சாராய தொழிலே விட்டாருங்க, எவ்வளவு வருமானம் வந்து தெரியுமா? அதை விட்டாருன்னு பாருங்க. காரணம் ஏன் விடுறான்னா, அடுத்தவன் கஞ்சாவுக்கும் ப்ரௌன் சுகருக்கு போயிட்டான்னு அர்த்தம். அந்த ஏரியாவில் பார்க்குறேன்னு சொல்லுவான், அண்ணன் சாராயத்தை விட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவனுக்கு தான் தெரியும் இப்போ ப்ரௌன் சுகருக்கு மாறுறான்னு. அவன் மொத்தமாக அடிக்கணும்னு பார்க்குறான். அந்த மாதிரி தான் விஜய். 150 கோடி 200 கோடிலாம் சும்மா இதுக்கு மேலே படத்தை தரமாட்டாங்க, மார்க்கெட் முடிய போகுது. மார்க்கெட் பீக்கில் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனால் அரசியலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் அசால்ட்டாக அடிக்கலாம். விஜயோட பிளான் அதுதான். சராயாபாரத்துலேருந்து கஞ்சா வியாபாரத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அது 10 மடங்கு காசு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது சாராய வியாபாரத்தை விட்டார், இவர் ரொம்ப நல்லவராக மாறிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப திரும்பவும் ஒரு சர்ச்சை பூதாகரமா கிளம்பி இருக்கு. கூட்டத்தை பயன்படுத்தி ஜனநாயகனுடைய படப்பிடிப்பை நடத்திடலாம் அப்படின்னு அந்த படக்குழுவினர் முடிவு செஞ்சதாகவும் அதற்கு ஆதாரமா சில வீடியோக்குள்ள வெளியாச்சு. இதுல நிஜம் இருக்கா? அவங்களுடைய தரப்புல கேட்கும் பொழுது எப்படி ஒரு படப்பிடிப்பை அங்க நடத்த முடியும்? பேசிக்கான புரிதல் வேணாமா? இது முற்றிலும் பொய்ன்னு நிர்மல்குமார் சொல்றாரு. இவங்க வந்து ஷூட்டிங் தான் நடத்துறான்றது ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் பிரேக் பண்ணது நம்ம தான். நீங்க யூடியூப்ல எடுத்து பார்த்துக்கலாம், டேட்டா நீங்க பார்த்துக்கலாம். கோபால் நக்கிரன் கோபால் அதை பிரேக் பண்ணாரு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம். நம்ம மேனேஜர் ஒரு ஏதோ யதார்த்தமாக ஃபோன் பண்ணும்போது அவர் வந்து இந்த ஆள் பிடிக்கிற வேலையில் இருந்தார். சரி, எங்கெங்க இருக்கீங்க, ஆளை காணா, நேற்றே வரேன்னீங்களா, ஒரு சின்ன வேலை சார், இது விஜய் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு. என்னன்னா ஒரு 2000 பேரை கூட்ட வேண்டியதாக இருக்குது. மதுரையிலேருந்து இவ்வளோ பேரை கூட்டியிருக்கோம். ஓட்டு போடுற மாதிரி ஒரு காட்சி எடுக்கிறாங்க. விஜய் வந்து வராரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. மக்கள் வரவன் போகிற ஆம்பளை பொம்பளை எல்லாருமே விஜய்க்கே ஊத்துறாங்க, தாவேக்கான்னு ஊற்றி அவர் சிஎம் ஆயிடுறாரு. இதுதான் அந்த சீனோட இது. அதுக்கு இதை எடுக்கிறாங்க. ஏன்னா சிவகங்கை பக்கத்தில் ஒரு ஸ்கூலில். ஓகே, அதுக்கப்புறம் அதை உறுதி செய்யப்படுற நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாலே அந்த சிஜி ஷார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நல்லா, ஒரு சிஜி உருவாக்கணும்னா ஒரு பேசிக் வேணும், ஒரு டிராயிங் வேணும். இல்லைன்னா ஒரு சீனை நம்ம எடுத்து ஒரு காட்சியை எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் அதை வந்து அதை பேஸாக வச்சு தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வரும். அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரோன் ஷாட்டு வந்துட்டு போகும். அப்போ அது உண்மைதான்றத அதுலேயே நிரூபணம் ஆயிடுச்சு. அது போக நீங்கள் வச்சிருந்த கேமரா,
நீங்கள் சிசிடிவி வைக்கிற இடத்துல 8K வச்சிங்க 4K வைக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு வைக்கிறீங்க? ஷூட்டிங்க்கு தானே வைக்கிறீங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த தேர்தல் அறிக்கைன்றது ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு இது சில இதில் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த எலெக்ஷனில் போன எலெக்ஷன்லாம் தேர்தல் அறிக்கைன்றது பெருசாக வந்து இது ஆகலை. ஏன்னா வந்து எப்போ தேர்தல் அறிக்கை வித்தியாசமாக இருந்ததுன்னா லேப்டாப்பு, சைக்கிள் கொடுக்குறோம், டிவி கொடுக்குறோம், அதுன்றது ஒரு பரபரப்பு ஏற்படுச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றும் தங்கமோ வெளியோ கொடுக்க முடியாது, ரேட்டு. வாசல்ல பச்சை தண்ணி வைக்க மாட்டாங்க. வீட்டு வாசல்ல தேடி வர்றவனுக்கு ஒரு கேன்ல தண்ணி இருக்காது. நீங்க விஜய் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கார் வாங்கி தர்றாரு எல்லாருக்கும். எல்லாரும் காரு, பைக்கு, பெண்களுக்கெல்லாம் ஸ்கூட்டி. வாய்க்கு வர்றது தானே, வடிவேல் காமெடி மாதிரி தான். அண்ணன்ட்ட தான்டா கேட்குற அடிச்சு விடுன்ற மாதிரி தான் இவங்கெல்லாம். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தேர்தல் அறிக்கையவே இவங்கெல்லாம் கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக வந்துட்டாங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல தேர்தலில் திட்டங்கள் அறிக்கையெல்லாம் ஒரு பெருசாக பேசப்படுற மாதிரி இருக்காது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு எந்தெந்த விஷயங்கள்ல சிக்கல் இருக்கும், இதெல்லாம் சரி செஞ்சிருந்தா இன்னும் வலிமையோட தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்? இல்லை, அப்படியெல்லாம் சிக்கலை சரி பண்ண முடியும்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலங்கள் தான். இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒரு காலம் முடிவு செய்யக்கூடிய எலெக்ஷன். ஒருத்தனை மாத்துறீங்க அப்படின்னா அவன்கிட்ட ஏதாவது குறை இருக்கணும், இல்லை அவனை விட இவன் பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லணும், இல்லை இவன் கொள்கை ரீதியிலையோ இல்லை அரசியல் ரீதியிலையோ இல்லை மாற்றங்களோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியிலையோ ஒரு கனவோ சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடை மாற்றுவேன்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது, அதை நான் இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னால் நீ மாத்துறேன்னா ஓகே. அவனே கேஸில் மாட்டிகிட்டு இருக்கான். அவன் குடும்பத்துலேயும் சரியில்லை, பொண்டாட்டியும் வீட்டில் இல்லை, பிள்ளையும் இல்லை, பிள்ளை காலேஜில் போகிறதுக்கு போக மாட்டான், எதுவுமே இல்லை. சரி பெத்த அப்பா அதால வீட்டில் வச்சுருக்கானா அதுவும் கிடையாது, அதையும் கொண்டு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருக்கான் ஜெகிட்ட. இப்படி ஒரு ஆளை வச்சு நீங்கள் என்னடா மாற்றம் நீங்கள் கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பதில் இருக்கேன். ஆனா திமுக அரசின் மீதான விமர்சனங்கள்னு சொல்லும் பொழுது வாரிசு அரசியல் சொல்லுவாங்க, ஊழல் சொல்லுவாங்க, மூன்றாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வாரிசையும் அந்த ஊழலையும் அந்த இதையும் புறம் தள்ளிட்டா கூட சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை அரசு ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். நீங்க டேட்டாவா பார்க்கணும். நீங்க வந்து மக்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள அவனா வந்துடுவான். ஜெயலலிதா இருந்தா சட்டம் ஒழுங்கு பக்காவா இருக்கும், திமுக வந்தா சட்டம் ஒழுங்கு கெடுப்போம், இதெல்லாம் அவங்களோட மைண்ட் செட்டு. நீ வந்து அதை எப்படி ப்ரூவ் பண்ணி பார்க்கணும்னா டேட்டா எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஜெயலலிதாவோட 5 வருஷம் ஆட்சியில் எத்தனை நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு, இதில் என்னெல்லாம் இருக்கு. ஜெயலலிதா ஆட்சியில் என்ன கொலைகள் கொள்ளைகள் சம்பவங்கள்லாம் நடக்கவே இல்லையா, நடந்திருக்கா, எத்தனை ரவுடிஸ் இருந்தா, எத்தனை ரவுடிஸை சுட்டு கொண்டிருக்கீங்க, எத்தனை நடிகை கடலுக்கு கடத்திட்டு போனாங்க ஜெயலலிதா ஆட்சியில், இதெல்லாம் இது பட்டியலிட்டு நீங்க கடந்த ஆட்சியை விட கம்பேர் பண்ணி பார்த்து லாக்அப் மரணங்கள் இந்த திமுக ஆட்சியில ஜாஸ்தின்னு சொல்றாங்க. இல்ல அதுதான் நீங்க டேட்டாஸ் பார்க்கணும்ல. ஒருத்தனை பல்ல பிடுங்கியே கொண்டாங்க, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் நடக்கல. ஒருத்தனை அப்பாவை பையனையும் போய் என்னன்னு கேட்க போனா அடிச்சே கொண்டாங்க, அந்த மாதிரி நடக்கல. சரியா? ஆனா நான் ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்கு. இங்க ஒரு ரெகுலரா இப்போ 7 கோடி பேர் இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அமெரிக்காலையும் தான் நடக்கும், ஆஸ்திரேலியாலையும் நடக்கும். அமெரிக்கா தான் நம்பர் 1ன்றீங்க. அப்போ அதில் நீங்கள் மாற்றம் வந்து ஜுடிஷியரியிலேருந்து, போலீஸ்லேருந்து, சமூகத்திலேருந்து, ஆண் பெண்லேருந்து, படித்தவன் படிக்காதவன் எல்லார் மனசுலையும் மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் ஒரு அரசாங்கத்தை இது பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் போகிற போக்கில் இந்த இவன் சரியில்லை, இந்த அவன் அந்த பிள்ளை எப்படி பண்ணிட்டான் அப்படின்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பையனுக்கும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பாதுகாப்பு போட முடியாது. அது வந்து மனசளவில் பாதுகாப்பு போடணும். குற்றங்கள் செய்வதை வந்து அந்த அச்ச உணர்வு இல்லாமல் ஒருத்தன் வந்து ஒரு தப்பு பண்ணானா நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்றது ஜுடிஷியரிக்கும் பயப்படணும், போலீஸுக்கும் பயப்படணும், கவர்மெண்ட்டுக்கும் பயப்படணும், சமூகத்துக்கும் பயப்படணும், சொந்தங்களுக்கும் பயப்படணும். கண்டிப்பா. இப்போ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்ந்து கேவலமான ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிட்டு வந்துருக்கு.